மகரவிளக்கு மண்டல பூஜைக்காக தற்போது சபரிமலை நடையானது கடந்த 15ஆம் தேதி திறக்கப்பட்டது. திறந்த நாள் முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக சபரிமலைக்கு குவிந்து வருகின்றனர். நாம் பக்தர்கள் இருமுடி கட்டி செல்லும் சன்னிதானம் செல்லும் காட்சிகளை தற்போது நாம் காண முடிகிறது. அதே போல பக்தர்களுக்கு இங்கு 9 கியூ மொத்தம் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு வரும் பக்தர்களுக்கு இங்கே சன்னிதானம் செல்லும் பக்தர்களுக்கு கூட்ட நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்கு இங்கிருந்து ஒவ்வொரு வரிசையாக இங்கு இருக்கும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் போலீசார் அனுப்புகின்றனர். இந்த 9 வரிசையில் ஒரு கியூ, அதாவது ஒரு வரிசையானது 2 வரிசை, அதாவது 2 வரிசை தண்ணீர் மற்றும் இங்கு வரும் பக்தர்களுக்கு பிஸ்கட்டுகள் உள்ளிட்டவைகளை கொடுப்பதற்காக பிரத்யேகமாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதே போல கடைசியில் மற்ற ஒரு கியூ இங்கு வரும் சீனியர் சிட்டிசன் மற்றும் குழந்தைகளுக்காக பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த முறையை விட இந்த முறை கூட்ட நெரிசல் இருந்தாலும் அதனை கட்டுப்படுத்தி பக்தர்கள் சாமி தரிசனம் செய்யும் அளவிற்கு பிரத்யேகமான ஏற்பாடுகளை தேவசம் போர்டு சார்பில் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து பக்தர்கள் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக அளவில் காணப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 9 நாட்களில் விட இந்த ஆண்டு கடந்த 15ஆம் தேதி முதல் தற்போது இன்று மாலை வரை 6 லட்சம் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துள்ளதாகவும் கூடுதல் தகவல்கள் உள்ளன. தொடர்ந்து பக்தர்களின் பாதுகாப்புக்காக இங்கு சபரிமலை முழுவதும் ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டுள்ளனர். ரேபிட் ஃபோர்ஸும் சரி, அதே போல தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் சரி, காவல்துறையினரும் சரி இங்கு பணியில் அமர்த்தப்பட்டு 24 மணி நேரம் பணியில் அமர்த்தப்பட்டு சுழற்சி முறையில் இங்கு பணியாற்றி வருகின்றனர். அதே போல் இங்கு வரும் பக்தர்களுக்கு பிஸ்கட்கள் மற்றும் அதே போல் சுக்கு நீர் இங்கிருந்து வழங்கப்பட்டு வருகிறது. ஏதேனும் பக்தர்களுக்கு அவசர உதவி ஏதேனும் தேவைப்பட்டால் அவர்களுக்கு உதவும் வகையில் இங்கு தன்னார்வலர்களும் சரி, காவலர்கள் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் சரி இங்கு 24 மணி நேரமும் பணியில் அமர்த்தப்பட்டு அவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளையும் செய்து வருகின்றனர். இங்கு பக்தர்கள் தேவைக்காக 24 மணி நேரம் மருத்துவர்களும் இங்கு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.